ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எம்மியான ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓவன் இல்லாமல் நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு மாவு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக ஒரு 2 பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஜலிச்சு விட்டுடலாம். ஜலிச்சு வச்சுட்டு இப்போ இந்த பவுல் ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி கடாயில் தான் செய்ய போகிறேன். ஒரு கடாயில் ஒரு ஸ்டீல் ஸ்டாண்ட் வச்சு ஒரு மூடி போட்டு முதல்ல ஹீட் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சு. கேக்கு செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த கடாயை வச்சுருங்க. அடுத்ததாக கேக்கு ட்ரேயில் பட்டர் தடவி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 4 முட்டையை சேர்த்து வச்சுருக்கேன். இதை நல்லா அடித்து விட்டுக்கலாம் நுரப்பாங்க. அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் விஸ்கு வச்சு கூட அடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா ஒயிட்டாக வந்துடுச்சு பாருங்கள். இது கூட 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அளந்துக்கோங்க. 3/4 கப்பு அளவு எடுத்திருக்கேன். கரெக்டாக நம்ம 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு 3/4 கப்பு அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அடித்து விட்டுக்கலாம். எண்ணெய் 3/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா அடித்து விட்டுக்கலாம். இப்போ ஜலிச்சு வச்ச மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கரெக்டாக கேக்கு பார்த்திங்கன்னா 40 இல்லைன்னா ஒரு 45 நிமிஷம் போல் ஆகும் வேகிறதுக்கு. நீங்கள் ஒரு 40 நிமிஷம் கழித்து ஒரு குச்சி விட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். சப்போஸ் ஒட்டிச்சுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஓவனாக இருந்துச்சுன்னா 180 டிகிரி செல்சியஸில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக சவுண்டு வரும். அது வந்ததுக்கப்புறம் 25 இல்லைனா 30 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மாவு அடித்து விட்டாச்சு. ஓரங்கள்லாம் இருக்கிற மாவெல்லாம் நான் நல்லா கரண்டியால் எடுத்து விட்டுட்டேன். இப்போ டின்னில் மாற்றிக்கலாம். எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு பாருங்கள். 7 இன்ச்சு பேனில் நான் ஊற்றியிருக்கேன். கரெக்டாக இருக்கும் 7 இன்ச்சு பேனில். இப்போ ஒரு தடவை இந்த மாதிரி தட்டிட்டு கடாயில் வச்சிடலாம். இது ஒரு பக்கம் வேகட்டும். அடுத்ததாக சாக்லேட் கனாche ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு டார்க் செமி ஸ்வீட் சாக்லேட் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். இது கூட 3/4 கப் அளவு வெப்பிங் க்ரீம் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. கொதிக்கலாம் வச்சிடக்கூடாது. சிம்மிலே வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா சாக்லேட் மெல்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டபுள் பாய்லர் வச்சு கூட நீங்கள் நல்லா சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். வெப்பிங் க்ரீம் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாக்லேட்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள்.
இதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக கேக்கும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குச்சி விட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போ இதை வந்து நல்லா ஒரு 1 ஹவருக்கு ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமும் நல்லா ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆறணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 3 லேயராக வந்து கட் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து ஸ்டீல் ஸ்டாண்டில் வச்சு ஆற வச்சிங்கன்னா சீக்கிரமே ஆறிடும். இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா கட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியாச்சு. ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இது கூட வந்து 1 ட்ராப்ஸ் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் சர்க்கரையை. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாக்லேட் கனாஜை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நான் 2 ஹவருக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதை வெளியே எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து விட்டுக்கலாம். நல்லா பீட்டர் வச்சு அடிச்சுக்கலாம். நீங்கள்னா விஸ்க் வச்சோம் நல்லா இந்த மாதிரி வந்து அடித்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள் இன்னும் ஒரு தடவை நல்லா அடித்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும் இது. நல்லா இந்த மாதிரி வந்து அடித்து விட்டுக்கோங்க. நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு அடித்து விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு, சுகர் சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு, கேக்கும் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து அசெம்பிள் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து க்ரீம் தடவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேக்கை வச்சுருக்கேன். இப்போ வந்து சுகர் சிரப்பை வந்து நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா ப்ரெஷ்ஷால் இந்த மாதிரி வந்து தெளித்து விடலாம். எல்லா லேயருக்கும் இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த கேக் பார்த்திங்கன்னா நல்லா செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக செட் ஆகிருக்கும். இப்போ வந்து க்ரீமை வந்து சேர்த்தாச்சு. நல்லா இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி விடுங்க. அடுத்ததாக வந்து செகண்ட் லேயரும் வச்சாச்சு. இதே மாதிரி வந்து சுகர் சிரப்பு அதுக்கப்புறம் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரியே 3 லேயருக்கும் இதே மாதிரி தான் வந்து பண்ணணும். இப்போ 3வது லேயரும் வச்சு க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன். இது சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து சாக்லேட் சிரப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து ஊற்றி விடலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் இது ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேக் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த கேக்கு வந்து நல்லா தூள் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த கேக்கு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு நான் இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கேன்.
இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜிலேருந்து 1 ஹவர் கழித்து வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக நம்ம கேக் வந்திருக்குன்னு. நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.